ஹாய் நண்பர்களே, இது சித்தடேரி. நான் எஸ்கே. நேற்று நடந்த போட்டியில் ரெண்டாவது செமிஃபைனலில் இந்தியா இங்கிலாந்தை 64 ரன்கள் வித்தியாசத்தில் ஒரு மிகப்பெரிய வெற்றியை பெற்று ஃபைனலுக்கு தகுதி பெற்றிருக்கிறாங்க. 2022 ஃபைனலில் செமிஃபைனலில் ஒரு படுதோல்வியை சந்திச்சிருப்பாங்க இந்தியா இங்கிலாந்துக்கு எதிராக. 10 விக்கெட் வித்தியாசத்தில் இங்கிலாந்து ஜெயிச்சிருப்பாங்க. அங்கேயும் அடித்தது இந்த பட்லர் தான். அதுக்கு பதிலடி கொடுக்கணும், ரிவெஞ்ச் கொடுக்கணும், பழைய பாக்கியை நிவர்த்தி செய்யணும் அப்படிங்கிற ஒரு முடிவோட இந்தியா இறங்கியிருந்தாங்க. இப்போ ஆரம்பத்திலேயே இந்தியாவுக்கு ஒரு நெருக்கடி வந்துச்சு. என்ன அப்படின்னா, கோலி ரிசர்வ் பண்ண ஆரம்பத்திலே விக்கெட் விட்டுருவாங்க. அதுக்கு பிறகு சூரியகுமார், ரோஹித் சர்மாவுடைய ஆட்டம் தான் இந்தியாவை மேலே கொண்டு போகும். இப்போ இந்தியா இதில் ஜெயிச்சதுக்கு ஒரு 3 விஷயத்தை நான் மெயினாக சொல்லுவேன். முதல் விஷயம் என்ன அப்படின்னா, இந்த சூரியகுமார் ரோஹித் சர்மா பார்ட்னர்ஷிப் தாங்க. அதுலேயும் ரோஹித் சர்மாவுடைய ஆட்டம் அதிரடியாக பிச்சு எப்படி வேணாலும் இருந்துட்டு போகுது, அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. நான் என்னோட ஆட்டத்தை ஆடுவேன் அப்படிங்கிற மாதிரியான அந்த மனநிலைனா இந்தியா மிகப்பெரிய ஸ்கோர் எடுத்துகிட்டு போச்சு. ஆஸ்திரேலியாவுக்கு எதிரையும் அதே ஆட்டம் தான் ஆடிப்பாப்புல. மனுஷன் அப்படி ருத்ர தாண்டம் ஆடிருப்பான். 41 பாலுக்கு 92 ரன்னு. ஸ்டார்க் ஓவரில் ஒரே ஓவரில் 29 ரன்னு சொல்லிட்டு பட்டையை கிளப்பியிருப்பான். அந்த ஒரு அணுகுமுறை தான் ஆஸ்திரேலியாட்ட வெற்றியை கொடுத்துச்சு. அதே போல தான் இங்கிலாந்துக்கு எதிரையும் ரோஹித் சர்மா ஆடினாப்புல. எந்த இடத்துலையும் காம்ப்ரமைஸ் பண்ணிக்கல, அதிரடியாக ஆடினாப்புல. அதே போல் இந்த சூரியகுமாரும் ரொம்ப சூப்பராக ஆடினாப்புல. சூரியகுமார் ரோஹித் சர்மா பார்ட்னர்ஷிப் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமாக. அதுவும் இந்த மாதிரியான ஸ்லோ பிச்சஸில் பார்ட்னர்ஷிப்புங்கிறது ரொம்ப முக்கியம். அவங்க 2 பேர் ஆடின பார்ட்னர்ஷிப் ஒரு மெயின் காரணமாக நான் சொல்லுவேன். 170+ ரன் போனதுக்கு அது ஒரு மெயின் காரணம். ரெண்டாவது காரணம் என்ன அப்படின்னா, இந்தியா 17 ஓவர்களில் ஒரு கட்டத்தில் வெறும் 132 ரன்கள் தான் அடிச்சிருப்பாங்க. 150, 155 வந்தாலே பெருசு அப்படிங்கிற கண்டிஷன் தான் இருந்தது. மெயினான 6 விக்கெட்டுகள் போயிடுச்சு. கடைசி 3 ஓவருக்கு ஒரு கேமியோ ரோல் ஆடுவாங்க. யாராவது பார்த்தா ஹர்திக், அக்சர் பட்டேல், ரவீந்திர ஜடேஜா, இவங்க 3 பேரும் ஒரு கேமியோ ஆடுவாங்க. கடைசி 3 ஓவருக்கு 40 ரன் வருங்க. 142 172 போகும். அது ஒரு மெயினான ஆட்டத்தில் ஒரு மெயினான இது. 170+ போகணும் தான் ஒரு பெரிய ஸ்கோர் அப்படிங்கிற மாதிரி ஒரு இது வந்தது. இங்கிலாந்துக்கும் அடிக்கிறதுக்கு திணறலாக இருந்ததுன்னா 170+ அப்படிங்கிற மைண்ட் அளவில் பெரிய ஸ்கோருங்க மாதிரி செட் ஆகிடும். அதுலேயும் 18வது ஓவரில் ஹர்திக் பாண்டியா அசால்ட்டாக 2 6 விட மனுஷன் 2 6 விட்டு அடுத்த பால் அவுட் ஆகி போவாப்பில். 19வது ஓவரில் அக்சர் பட்டேல் ஒரு 6 உட்பட 12 ரன் வரும். 20வது ஓவரில் ரவீந்திர ஜடேஜா 2 4 உட்பட 12 ரன்கள் வரும். 18வது ஓவர் 15, 12, 12 இந்த 3 ஓவர் கேமியோ இருக்கு பார்த்தீங்களா, அது ஆட்டத்தில் ரொம்பவே ஒரு முக்கிய வெற்றிக்கான ஒரு முக்கிய பங்களிப்புனா அதைத்தான் நான் சொல்லுவேன். அதே போல் இந்திய பிளேயர் ஒவ்வொருத்தரும் அவங்களுடைய பங்களிப்பை ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தாங்க. ஏன்னா முந்தின நாள் கபில் தேவ் சொல்லியிருப்பாப்புல, தனிப்பட்ட நபரை இந்திய அணி சார்ந்திருக்காமல் இருக்கிறது நிச்சயமாக இந்திய அணிக்கு வெற்றியை கொடுக்கும். ஒவ்வொருத்தரும் அவங்களுடைய பங்களிப்பு, அவங்களுடைய இது என்ன, எந்த இடத்துலையும் நம்ம என்ன செய்யணும், நம்ம வேலையை நம்ம செஞ்சுட்டு போனால் போதும் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு மேட்ச். நேற்று முடியறதுக்கு 1.5 மணி ஆச்சு. முடிச்சிருந்து கடைசி வரைக்கும் பார்த்தேன். அவ்வளோ சூப்பராக இருந்தது மேட்ச். இது 2 விஷயம். 3வது விஷயம் என்ன அப்படின்னா, முதல் 3 ஓவருக்கு சால்ட் பட்லர் கூட்டணி 27 ரன் அடிச்சிருவாங்க. பார்த்தா எல்லாத்துக்கும் இந்திய ரசிகர்கள்லாம் அள்ளு இல்லாமல் இருக்கும். பழைய 2022 வேர்ல்டு கப் செமிஃபைனலில் ஞாபகப்படுத்துகிற மாதிரி இருக்கும். ஐயோ போச்சு என்னடா அது அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருக்கும்போது தான் ரோஹித் சர்மா ஸ்டாண்ட் எடுப்பாப்புல. பவர் பிளேயில் 4வது ஓவர் தைரியமாக அக்சர் பட்டேல் கொடுப்பாப்புல. ஏன்னா பிச்சு ஸ்லோ பிச்சு, முட்டுக்கு மேலே பவுன்ஸ் ஆக மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு மூவ் இருக்குது பார்த்தீங்களா, டக்குன்னு 4வது ஓவர் பவர் பிளே 4வது ஓவரே அதுவும் அக்சர் பட்டேலை கொண்டு போட வச்சது. ஏன்னா நிறைய டைம் பட்லர் விக்கெட் அக்சர் பட்டேல் எடுத்திருக்காப்புல. அக்சர் பட்டேல் அந்த ஓவரை ஃபஸ்ட்டு பால்லையே பட்லர் தூக்குவாப்புல. ரிவர்ஸ் ஸ்வீப் அடிக்க ஆசைப்பட்டு பட்லர் அவுட் ஆகி போகிறது தான் மேட்சோட டேர்னிங் பாயிண்ட்னு சொல்லலாம். இது 3வது விஷயம். அதுக்கு பிறகு தான் அடுத்தடுத்த விக்கெட்டுகள் அதுக்கு அடுத்த ஓவரில் சால்ட்டை அசால்ட்டை டெலிவரி போட்டு பும்ரா தூக்குறாப்புல. அதுக்கு அடுத்து போட்ட ஒவ்வொரு ஓவர்லையும் அக்சர் பட்டேல் முதல் பாலில் விக்கெட் எடுக்கிறாப்புல. பெஸ்டோ, மொயின் அலி அப்படின்னு எடுக்க இங்கிலாந்து பெரிய ஒரு வீழ்ச்சிக்கு உள்ளாகுது. கடைசியில் 103 ரன்களுக்கு ஆல் அவுட் ஆகிறாங்க. இந்தியா ஜெயிக்கிறதுக்கு இந்த 3 காரணங்களை நான் மெயினாக சொல்லுவேன். சூரியகுமார் ரோஹித் சர்மா பார்ட்னர்ஷிப், கடைசி அந்த 3 ஓவரில் ஆடின கேமியோ, 4வது ஓவரில் அக்சர் பட்டேலை கொண்டு கொடுத்த ஒரு டேர்னிங் பாயிண்ட். இந்த 3 விஷயம் இந்தியாவுடைய வெற்றிக்கு காரணமாக இருந்துச்சுன்னு சொல்லுவேன். அதே போல் இங்கிலாந்தை பொறுத்த வரைக்கும் இந்த தோல்விக்கு 2 விஷயத்தை காரணமாக சொல்கிறாங்க. அதில் நான் ஒரு விஷயத்தை ஏற்றுப்பேன், ஒரு விஷயத்தை ஏற்றுக்க மாட்டேன். என்ன அப்படின்னா, டாஸ் வின் பண்ண இங்கிலாந்து கேப்டன் பட்லர் டாஸ் வின் பண்ணுறாப்புல. டாஸ் வின் பண்ண உடனே இந்த போட்டி இந்த பிச்சை பொறுத்த வரைக்கும்
ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணுறது தான் அனுகூலம், வெற்றி பெறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கும்னு சொன்னாங்க. அதனால் எந்த அணி டாஸ் வின் பண்ணாலும் பேட்டிங் தான் எடுக்கும் அப்படின்னு சொல்லியிருந்த நிலையில் டாஸ் வின் பண்ணி பட்லர் வந்து ஃபீல்டிங்கை சூஸ் பண்ணது எல்லாத்துக்கும் வந்து ஆச்சரியமாக இருந்துச்சு. ஃபீல்டிங்கை சூஸ் பண்ணதுனாலவே தோத்தாங்க அப்படின்னு ஒரு கருத்து சொல்கிறாங்க. ஆனால் நான் அதில் உடன்படலை. பட்லர் ஏன் ஃபீல்டிங் எடுத்தாப்புல அப்படின்னா, பிச்சு வந்து டோட்டலாகவே மழையினால் பாதிக்கப்பட்டிருக்கு. போட்டி நடத்துறதுக்கு முன்னாடி மழை, போட்டி நடந்துக்கிட்டு இருக்கும்போதும் மழை. அதனால் இதில் டிஎல்எஸ் வந்து ஒரு முக்கிய பங்கு வகிக்கும். எப்போ போட்டியோட எந்த டைமில் வேணாலும் மேட்ச் நிற்கும். மழை வந்து கண்டினியூ ஆகிடுச்சுன்னா போட்டி அதோட நின்று உடனே டிஎல்எஸ் பார்ப்பாங்க. அப்போ என்ன பொசிஷனில் இருக்கோ அவன் தான் வின்னு அறிவிப்பாங்க. அப்படியான ஒரு கண்டிஷனுக்கு நிச்சயமாக சேஸ் பண்ணுறது தான் நல்லது அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம். ஏன்னா இப்போ 5 ஓவருக்கு 45 ரன் அடிக்கணும். 45 அடிச்சா டிஎல்எஸ் முறையில் வின்னு. அந்த நேரத்தில் மழை வந்து நின்றுச்சுன்னா 5 ஓவருக்கு 45ங்கிறது நமக்கு 4வது ஓவர்லேயே தெரிஞ்சிடும் மழை வர்றது மாதிரி இருக்குது. அப்படின்னா 4 ஓவருக்கு 30 அடிச்சிருக்காங்கன்னு வைங்க, இந்த ஒரு ஓவருக்கு 15 ரன் அடிக்கணும் அப்படிங்கிற ஒரு கண்டிஷன் இருந்துச்சுன்னா டப்பு டப்புன்னு 15 ரன் அடிச்சு போடுவாங்க. அதோட மழை வந்துச்சுன்னா இங்கிலாந்து வின்னு அறிவிச்சிருவாங்க. அதனால் தற்போது டிஎல்எஸ் வந்து முக்கிய பங்கு வகிக்கிறதுனால எந்த டைம் வேணாலும் மழை வந்து போட்டி நிற்கும். அப்போ சேஸ் பண்ணுறது நல்லது, நம்மகிட்டே ஹிட்டர்கள் நிறைய பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்லி ஃபீல்டிங் சூஸ் பண்ணப்பல பட்லர். என்னையே கேட்டால் இதில் தவறு எதுவும் கிடையாது. ஆனால் ஃபீல்டிங் சூஸ் பண்ணதுனால தான் தோத்தாப்புல அப்படின்னு ஒரு காரணத்தை சொல்கிறாங்க. ரெண்டாவது விஷயம் என்னென்னா, இதை வந்து நான் ஏற்றுக்கிறேன். ரெண்டாவது காரணத்தை நான் ஏற்றுக்கிறேன். என்ன அப்படின்னா, பிச்சு வந்து ஃபாஸ்ட் பவுலருக்கும் மீடியம் ஃபாஸ்ட்டுக்கும் எடுபடலை. ஏன்னா ஃபாஸ்ட்டாக போட்டால் பந்து அடிபட்டுருது. ஸ்லோ பால் தான் இங்கே வந்து முக்கிய பங்கு வகிக்குது. அதுலேயும் ஸ்பின்னர்கள் வந்து அதிகமாக தாக்கத்தை உண்டு பண்ணுறாங்க. இங்கிலாந்துக்குமே வந்து ஆடில் ரஷீத்தும் லிவிங்ஸ்டனும் செம்மையாக போட்டாங்க. மிடில் ஓவரில் இந்தியாவுக்கு கடுமையான அழுத்தத்தை கொடுத்தாங்க. இப்போ இதில் என்ன தப்பு செஞ்சாப்புல அப்படின்னா, பட்லர் சூப்பர் ஸ்பின்னர் மொயின் அலியை வச்சுக்கிட்டு, ஸ்பெஷலிஸ்ட் ஸ்பின்னர் மொயின் அலியை வச்சுக்கிட்டு யூஸ் பண்ணவே இல்லைங்க. இது ஒரு பெரிய தவறு. மொயின் அலியை முன்னாடி யூஸ் பண்ணியிருந்தாங்கன்னா, மொயின் அலி வந்து நல்ல ஸ்பின்னில் வந்து நல்ல எஃபெக்டிவாக போடக்கூடிய ஆள். மொயின் அலி யூஸ் பண்ணியிருந்தா இந்தியாவுக்கு கூடுதல் நெருக்கடி உண்டாயிருக்கும். 1-2 விக்கெட்டை முன்னாடி விட்டுருப்பாங்க. ஒரு 10-20 ரன்கள் கம்மியாயிருக்கும். 140-150 அப்படின்னா இங்கிலாந்துக்கு அடிக்க ஒரு மன ரீதியாக இதை சேஸ் பண்ணிடலாம் அப்படிங்கிற ஒரு தைரியம் வந்து ஜெயிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருந்திருக்கு. பட்லர் மொயின் அலியை யூஸ் பண்ணாதது மிகப்பெரிய தவறு. அதை வந்து கடைசியாக அவரும் ஒத்துக்கிட்டாப்புல, மொயின் அலியை நான் பவுலிங் பண்ண வச்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாப்புல. எனிவே இங்கிலாந்தை அடித்து வீழ்த்தி ஃபைனலுக்கு இந்தியா தகுதி பெற்றது வந்து ரொம்பவே சந்தோஷம். ஆரம்பத்தில் லீக்கில் பாகிஸ்தானோட விட்டாங்க, சூப்பர் 8ல் ஆஸ்திரேலியாவுக்கு பாடம் கட்டினாங்க. இப்போது செமிஃபைனலில் இங்கிலாந்தை பொட்டலம் போட்டிருக்காங்க. அப்படி தான் சொல்லணும். இவங்க கமெண்டட்ரி பாஷையில் சொல்லணும்னா நம்ம அப்படி தான் சொல்லணும். ஃபைனலுக்கு வந்திருக்காங்க. ஃபைனல் நாளைக்கு சவுத் ஆஃப்ரிக்காவை எதிர்த்து விளையாட போகிறாங்க. இப்போ இதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த மழை காரணமாக போட்டி நடக்காமல் போனால் இந்தியா வந்து ஜெயிச்சதை அறிவிச்சிருவாங்க. ஆனால் எனக்கு என்னென்னா, அதில் வந்து நமக்கு என்ன ஒரு வெற்றியை பெற்றதுக்கான ஒரு இதே டேஸ்ட்டே இருக்காது. இவங்களுக்கு 2022 தோற்றதுக்கு இவங்களை வச்சு அடித்து செஞ்சு அசிங்கப்படுத்தி நம்ம வந்து ஃபைனலுக்கு போகணும் அப்படிங்கிறதுல நான் உறுதியாக இருந்தேன். கண்டிப்பாக மழை வரக்கூடாது, போட்டி வரணும்னு நினச்சேன். அதே மாதிரி போட்டி நடந்துச்சு, அடித்தாங்க, வச்சு செஞ்சாங்க. இந்தியா ரொம்ப ஒரு கேவலமான தோல்வியை வந்து இங்கிலாந்துக்கு பரிசாக கொடுத்து ஃபைனலுக்கு போயிருக்காங்க. இன்னும் ஒரு போட்டி மட்டுமே பாக்கி இருக்குது. இன்னும் ஒரு போட்டி எடுத்தால் 2024 T20 வேர்ல்டு கப் சாம்பியன் இந்தியா ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே நேரம் சவுத் ஆப்பிரிக்காவும் இது வரைக்கும் எந்த ஐசிசி கப்பையும் நுகர்ந்தது இல்லை. அவங்களும் ஒரு நம்பிக்கையோடு வந்திருக்கிறாங்க. நாளைய பொழுது யாருக்கு சாதகமாக இருக்கோ அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் கமெண்ட் பண்ணுங்கள், குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.